பிச்சை என்ன பெரியப்பா கூப்பிட மாறிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். மச்சான், உன் மகன் செஞ்ச விஷயம் தெரியுமா? தெரியும். என்னால அவன் பிடிவாதத்தை மாத்த முடியல. தோல்வியை ஏத்துக்கிட்டா நாட்டாம முடிஞ்சு போச்சா? வீட்டுக்குள்ள பஞ்சாயத்துக்கான ஊருக்கு எதுக்கு? மானம் இருந்தா ரோஷம் இருந்தா அந்த படிக்காத முரட்டு முட்டாளுக்கு தண்டனை கொடுங்க. நிறுத்துங்கடா. படிக்காதவே முரடைன்னு சொல்லி எத்தனை தடவை கல்லார் எடுத்து முள்ளார குத்துறது? அதுதான் போகட்டும். அவனுக்காக பொண்ணு பார்த்த இடங்களுக்கெல்லாம் போய் பொய்யையும் புரட்டையும் சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட்டீங்களே, இது நியாயமா? ஏப்பா நியாயம் பேசுறதுக்கு ஆள் இல்ல? நடந்ததெல்லாம் இருக்கட்டும், எங்க அக்கா இங்க பத்திரமா இருக்கா? நாங்க அதை கூட்டிட்டு போகணும். பூட்டி வச்சிருக்கனே, சாவி கொடு. ஊவாதரா, ஊரை கூட்டுவேன். ஏன் லட்சியம் முடிஞ்சு போச்சு? அப்படியே ஐயருக்கு சொல்லிடு, கல்யாணம் கல்யாணம். வாய்ப்பந்தல் போடாத. பூப்பந்தல் போடவா? ஆமா, கடைசியா கேக்குறேன், என் மகளை நீ விட போறியா இல்லையா? நீங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் எங்க அப்பா காலில் விடுத்து மன்னிப்பு கேளுங்க. விட்டுறேன். என்னது இந்த நியாயம் கேட்ட மனுஷன் காலில் எங்களை விட சொல்றேன்? ஏய் வாடா, ஊரை கூட்டு. இல்லைங்க மாணிக்கம், அவங்க ஊரை கூட்டினா ஒம்மானம் போகாதுடா, எம்மானம் தான் போகும். அப்பா, நான் செத்ததுக்கு அப்புறம் கொல்லி வைடா, இருக்கிற போதே வைக்காதடா. அப்பா, டேய், வண்டியில இருந்து பூரா மணலும் கொட்டதுக்கு பிறகு கொஞ்ச நஞ்ச ஒட்டிக்கிட்டு இருக்கிற மணல் மாதிரி இன்னும் கொஞ்ச காலம் தாண்டா என் ஆயுசு. அந்த ஆயுசை என் வாரிசை அழிக்கணும்னு நினைச்சா பிடிவாதமாயிரு. ஒண்ணு வைரம் இப்பவே இங்க வரணும், இல்ல இந்த நாட்டாமக்கார உடம்பு காட்டாத்துல முடக்கணும். நாட்டாம உசுறு அவர் கூட்டுக்குள்ளே இருக்கட்டும். வாங்க போலாம். திரும்பி நீங்களே இங்க கொண்டு வந்து விடுறீங்களா? என்ன சொன்ன? நான் வாழ வேண்டிய இடம் இதுதான். அப்படின்னா நான் அவரையே கல்யாணம் செய்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். வைரம், இதுக்காக இவ்வளவு பெரிய போராட்டம்? அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நான் மாட்டிக்கிட்டேன். அதனால என்ன குடி முடிவு போச்சு? அது போல அவர் படிக்காதனால என்ன குடிமொழி போச்சு? அது மாத்திரம் இல்ல, அவன் நடத்தவன் வேறு, அவன் ஒழுக்கத்துல உயர்ந்தவன், உத்தவன். அனாவசியமான பிரச்சனைகளை வளர்க்காதே. பிரச்சனை இல்ல, உண்மை. அப்படியா? ஆமா. ஏப்பா, இந்த வீட்டுக்கு எழுத்த வீட்டுல இருக்காளே மரகதம், அவ எப்படி ஊர் வம்ப இழுக்கிறவ? உண்மையை பொய்யாக்குவா, பொய்ய உண்மையாக்குவா. நடு ராத்திரில நானும் அவர் இந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது அவ பாத்துக்கிட்டு இருந்தா. அத வேற விதமா மாத்தி ஊரெல்லாம் தப்பா சொல்லிட மாட்டான். அது எப்படி? மாமா வீட்டுக்கு வந்ததா சொன்னா போச்சு. ஏண்டா இவ்வளவு நேரம் அவரை மானம் கெட்டவரு ரோஷம் கெட்டவர்னு திட்டின, இப்ப உங்க பேருக்கு தீங்கு வருதுன்னு உடனே இது மாமா வீடுன்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டியே. இது மாதிரி என் பேருக்கு தீங்கு வந்து இன்னொரு இடத்துல போய் வாழ்றதை விட நான் இங்கேயே வாழ்ந்தேன். ஓஹோ, இதை தவிர வேற முடிவே இல்லையா? இருக்கு, ஆனா அது அவ்வளவு நல்ல முடிவா இல்லையே. அக்கா, நான் விரும்புறவன நீயும், நீ விரும்புறவன நானும் கட்டிக்கிறதா முடிவெடுத்தோம். எனக்கு பிடிக்காதவனை இப்ப நீ கட்டிக்க போறேன். உன்ன மாதிரி நான் சந்தர்ப்பத்துக்கு வழிவிட மாட்டேன். வாழ்நாள் எல்லாம் தனியாவே இருப்பேன். வாங்கப்பா. அப்பா, பேசாம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கப்பா. யாருக்கு கல்யாணம்? என் விரோதிக்கு கல்யாணம். அதை நான் செஞ்சு வைக்கணுமா? உங்க மகளோட புருஷன் விரோதியா? எனக்கு மகளே இல்ல, அப்ப எங்க வந்தா மாப்பிள? பரவாயில்ல மாமா, நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அவங்க போகட்டும். வைரம், அடிக்கடி வர்ற கார் வண்டிகளை எல்லாம் நிறுத்தி எப்போ வர ரயில் வண்டிக்கு வழிவிடுற மாதிரி உன் வீட்டு சொந்தத்தை எல்லாம் விட்டுட்டு என் வீட்டு சொந்தத்துக்கு வழிவிட்டிருக்கியே. நீ நல்லா இருக்கணுமா, நல்லா இருக்கணும். நேற்று இலைய அறுத்தான், நாளைக்கு கொலையை அறுப்பான். அந்த பயில லேசில விடப்படாது, கொடலா இருக்கணும். இப்படி பேசுறது இப்ப அர்த்தம் இல்லாது. இதனால வீணா ஒரு ஜென்ம பகதா வளரும். என்னடா பகை? பெரிய பகையா? பகை தம்பி, நீயும் அப்பா ஸ்தானத்துல இருந்தாதான் இவனோட கவலை உனக்கு புரியும். இப்ப அவர் அப்பா இல்ல, மதுவுக்கு அடிமை. சாராயம், நாம சுதந்திரம் வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு? யாரு யாருக்குடா அடிமை? அடிமையா அடிமை? இவன் ஒரு ரோஷம் கட்டமைய. அப்பா, உங்களுக்கு இருக்கிற ரோஷம வேகம் எனக்கு இருக்கு. ஒரே வெட்டில வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். மாணிக்க வாழ்க்கை மட்டும் அழியும்னா. ஆனா
அக்காவுடைய வாழ்க்கையை சேர்ந்து அழியுதுங்கிறது மறந்துடாதீங்க. அப்புறம் உங்க இஷ்டம். எனக்கு ரயிலுக்கு நேரமாச்சு, நான் மெட்ராஸ் புறப்படுறேன். இல்ல, நான் வழி அனுப்ப வரானாமா? உங்க வழியே சரியில்லையே, அதை முதல்ல சரி பண்ணிக்கங்க. சாராயா, என் ரத்தம் எல்லாம் பிராந்தியும் விஸ்கியுமா போச்சு. அதனாலதான் இந்த பையன் ரத்த பாசமே இல்லாம பேசிட்டு போறான். என் வழியை சரி பண்ணிக்கணுமா? இனிமே எங்க பண்றது சரி? நீங்க குடிங்கன்னு அப்பத்தான் அடுத்தபடியா என்ன பண்ணலாங்கிற யோசனையே வரும். மானதாட் சென்னி வைரமணி தூணகத்து நீல விதானத்து நித்திலப்பூ பந்தற்கு. உறங்கி விடாம கேளுடா. எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் பெரியப்பா இருக்கிறேன். நீங்க படிங்க. ஊரே அழுகிக்கிறபடி கோவலனுக்கும் கண்ணகிக்கும் கல்யாணம் நடந்தது. கல்யாணம் நடந்தது. புது பெண்ணுக்குள்ள மங்கள கோலத்தோட கண்ணகி நிலாமுத்தத்துக்கு போனா. முத்தத்துக்கு போனா கோவலன் என்ன செஞ்சான்? அவன் புது மாப்பிள என்ன செஞ்சா நமக்கு என்ன பெரியப்பா? அட முட்டா பயலே, கோவலன் கண்ணகிய பாராட்டினான்டா. எப்படி தெரியுமா? மாசரு பொன்னே பலம்புரி முத்தே காசரு விராயே கரும்பே தேனே அப்படின்னு பாராட்டினான்டா. எல்லா பயல்களும் முதல் நாள் இப்படித்தான் பாராட்டுறானுங்க. சரி சரி, மேல போங்க. எப்படி நான் மேல போறது? உனக்குத்தான் அருமையான விஷயத்தை ரசிக்கிறதுக்கு ஞானமே இல்லையே. கீழே எங்க அப்பா பேசிக்கிட்டு இருக்காரு, அது மாதிரி எல்லாம் எனக்கு பாராட்ட தெரியாது. நான் ஒரு முட்டாள். நீங்க ஒண்ணும் முட்டாள் இல்ல. புத்திசாலி. நீ சொன்னா சரிதான். இந்த பாரு, நெய் முறுக்கு வாசனை மூக்க தொலைக்குது. தின்ன, வா வா. எனக்கு பசி இல்ல. எனக்கு திங்கிறதுன்னா ரொம்ப பிடிக்கும். உன் கையால சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் சத வைக்கணும். பாத்துக்க. நான் சொன்னா கோச்சிக்க மாட்டேங்க. சொல்லு. எனக்கு சமைக்க தெரியாதுங்க. எது? சமைஞ்ச பொண்ணுக்கு சமைக்க தெரியாதா? சீக்கிரம் கத்துக்கிறேங்க. சரி சரி, அது வரையில போய் தூங்கு. தூங்குன்னு தமிழ்ல தானே சொன்னேன். இங்கிலீஷ்ல வேற சொல்லுவீங்களா? பெரிய இங்கிலீஷ் எனக்கு தெரியாத. ஏபிசிடி ஒப்பந்தாடி பந்தாவாடி வராட்டி போடி. காக்கவே ராவுல நேரங்காலம் தெரியாம கத்து. உங்களுக்கே தெரியலையே, அதுக்கு எப்படி தெரியும்? ஆமா, எனக்கு மணிபாக்க சொல்லி தெரியா? இத பாருங்க, 60 வினாடி 1 நிமிஷம், 60 நிமிஷம் 1 மணி. சின்ன முள்ளு மணியை காட்டும், பெரிய முள்ளு நிமிஷத்தை காட்டும். 2 முள்ளும் ஒன்னா சேர்ந்திருந்தா 12 மணி. அதாவது நீங்களும் நானும் ஒன்னா இருக்கிற மாதிரி. நேரம் சொல்லி கொடுக்கும் போதே கொட்டாய் விடுறீங்களே, படிப்பு சொல்லி கொடுத்தா ஓடியே போயிடுவீங்க. அங்க சுத்தி இங்க சுத்தி என் படிப்பு கிட்ட வந்த நான் பிடிவாதக்காரனா மாறிடுவேன். இது உங்களுக்கே தெரியாம உங்களுக்குள்ள இருக்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். திட்டுறதுன்னா தமிழ்ல திட்டுன்னு அன்னைக்கே சொல்லிருக்கேன்ல. நான் திட்டலைங்க. திட்டுன? ஐயோ, திட்டலைங்க. திட்டுன? இதுக்கும் பிடிவாதம் பிடிச்ச நான் என்ன பண்றது? இந்த குணம் தான் எனக்கு பிடிக்கல. அப்போ நான் என்ன மட்டமான ஆள்னு அர்த்தமா? ஒரு மனுஷனோட கெட்ட குணங்களை வெறுக்கலாம், ஆனா அந்த மனுஷனை வெறுக்க கூடாதுன்னு ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்காரு. மறுபடியும் இங்கிலீஷ்ல ஏதோ திட்டுறிய. ஷேக்ஸ்பியர்ங்கிறவரு ஒரு மனிதருங்க. சேஷப்பையர் சொன்னா என்ன, செக்குமண்டி சேக்டாவது சொன்னா என்ன? ஏன் இஷ்டப்படிதான் வாழ்வேன், அது என் உரிமை. தனக்கு இருக்கிற உரிமையை போல மத்தவங்களுக்கும் உரிமை இருக்குன்னு நினைக்கிற போதுதான் இந்த உலக நாகரிகம் அடையும்னு இங்கர்சாலும் ஒரு மனிதருங்க. என்ன நீ ஊர் பேர் தெரியாதவன் எல்லாம் ரூம்குள்ள கொண்டாந்து விடுறேன். நீ படிப்பால உன்னை வசதிக்க நினைச்ச, நான் புருஷங்கிற அந்தஸ்தை பலவந்தமா உபயோகப்படுத்துவேன். பலவந்தத்தால சாதிக்கிறத விட சாத்தியத்தால சாதிக்கிறதா நிலைக்கும்னு ஃபாதர் ஆஃப் த நேஷன் சொல்லியிருக்காரு. எவன் சொன்னா? ஃபாதர் ஆஃப் த நேஷன். சொல்லாதே சொல்லாதேங்கிற. அவன் சொன்னா இவன் சொன்னாலும் அளந்துகிட்டே போறியே. மகாத்மா காந்தி தாங்க அப்படி சொல்லுவாங்க. இப்படித்தாங்க எதையுமே புரியாம செய்துட்டு அப்புறம் வருத்தப்படுறீங்க. இதனால உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே மன கஷ்டம் தாங்க மிச்சம். என்னால யாருக்கு எந்த கஷ்டம் போவானும். என்ன உனக்கு பிடிக்கலன்னா விட்டுட்டு போயிடு. யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்றது? கணவன் வேணும்னா மனைவி விட்டுட்டு போயிடலாம், ஆனா கணவனை விட்டுட்டு போறதுக்கு எந்த பெண்ணுக்கும் மனசு வராதுங்க. நான் உங்களோட வாழ போற வாழ்க்கை ஆலமரமா இருக்கணும்னு இன்னைக்கு நேத்து ஆசைப்படலைங்க. என் அத்தை கைய பிடிச்சுக்கிட்டு கண்ணாம்பூச்சி விளையாட என்ன தேடி வருவீங்களே, அந்த சின்ன உருவத்துக்கிட்ட என் உள்ளத்தை, உறவை, உணர்ச்சியை அத்தனையும் பறி கொடுத்துட்டேங்க. என்ன புதுசா கதை விடுற? நான் தூக்கிட்டு வந்தேன், கல்யாணம் ஆயிடுச்சு. நீங்களா தூக்கிட்டு வந்தீங்க?
இல்லைங்க, தூக்கிட்டு வர சொல்லி உங்களை தூண்டி விட்டவளே நான் தானே. அதுக்கப்புறமும் நீங்க என்ன தொடக்கூட இல்லையே. நானா தானே உங்க பின்னாடி நடந்தேன். என்ன பார்த்தா விட்டுட்டு போன்னு சொல்றீங்க? என் வெற்றியில பாதியை தட்டிட்டு போக பாக்குறியா? நான் பிடிவாதம் பிடிச்சேன், ஜெயிச்சேன். தயவு செஞ்சு இந்த பிடிவாதத்தை விட்டுருங்க. அது முடியாது. அப்புறம் உங்க கால்ல வேணாலும் விழுந்து கெஞ்சிட்டேன். ஏய், நீ பூமிக்கு அடியில போய் நின்னு கேட்டாலும் அதுதான் என் பதில். நான் பூமிக்கு அடியில போயிட்டா உங்களை யாருங்க கவனிச்சுக்கிறது? நான் முன்னால போயிடுறேன். ஏன் கண்ணை கத்துக்கிறேன்? எனக்கு இது பிடிக்காது. எங்க அம்மா சாகுற போது சொன்னாங்க, ஆம்பளை பிள்ளைக்கு அழகு தைரியமும் அழாம இருக்கிறது தான். அப்படி சொல்லும் போது பக்கத்துல யாருங்க இருந்தாங்க? அப்பா இருந்தாரு. அவரு சிரிச்சாரா அழுதாரா? அழுதாரு. அதுதாங்க பாசம். அப்படி ஒரு தவிப்பு கணவன் மனைவிக்குள்ள இருக்கணும். இதெல்லாம் இல்லாமலே என் வாழ்க்கையை நடத்துவேன். முடியாதுங்க. கணவன் இல்லை நான் மனைவி இல்லைங்கிற நிலையும், மனைவி இல்லை நான் கணவன் இல்லைங்கிற நிலையும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நிச்சயம் உருவாகும். அப்படி ஒரு சொந்தம் எனக்கு தேவையில்லை. இதை என் பிடிவாதத்தால நிலைநாட்டுவேன். முடியாதுங்க. ஏன்கிட்ட சவால் விடுறேன். நான் கெடு வச்சே பழக்கப்பட்டவன். என் பிடிவாதம் ரொம்ப பொல்லாதது. அதை யாராலும் மாற்ற முடியாது. நான் மாத்துறேன். நீயா? ஆமா, நான் உங்களை நேசிக்கிறது உண்மையா இருந்தா நான் உங்களை மாத்தியே ஆகணும். பையன், உங்க மிரட்டலுக்கு நான் பயப்பட போறது எனக்காக, உங்க மனைவிக்காக. நீங்க அனுதாபப்பட்டு ஒரு சொட்டு கண்ணீராவது விடணும். அது வரைக்கும் நான் எதுக்கும் தயாரா இருக்கேன். அப்படியா? சரி, அப்படி ஒரு காலம் வர்ற வரைக்கும் நான் உன் கூட பேச போறதில்ல, சாப்பிட போறதில்ல, இங்க தங்க போறதும் இல்ல. என்னங்க இது? எனக்கு கொடுக்கிற தண்டனை இல்லைங்க, உங்களுக்கே கொடுத்துக்கிற தண்டனை. என்னால தாங்க முடியாதுங்க, தாங்க முடியாது. என்னால முடியும்.